ஹாய்ங்க. இன்னைக்கு என்ன மூவி பார்க்க போறோம்னா, இப்போ தியேட்டர்ல ரன் ஆயிட்டு இருக்க சிவகார்த்திகேயனோட 25வது படமான பராசக்தி. இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். படத்தோட கதைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த கதை 1964ல நடக்குது. இங்க முழுக்க முழுக்க ஒரு இந்தி ஒழிப்பு படமான எடுத்திருக்காங்க. இந்தியை தமிழ்ல துணிக்கிறாங்க, இந்தி ஒழிப்பு போராட்டம் அப்படி அதை சார்ந்த படமா கொண்டு போயிருக்காங்க. இதுல சிவகார்த்திகேயன் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்காரு. இவரு நல்லா படிக்கிற மாணவன். இவரும் இந்த போராட்டத்துல தலைவனா இருக்காரு. போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ஒரு பிரச்சாரத்துல இவர் கூட இருந்த நண்பர் ஒருத்தர் இந்த போராட்டத்தினால உயிரிழந்துடுறாரு. அதை சென்டிமெண்டா வச்சு இந்த போராட்டத்தை இவர் கைவிட்டுறாரு. இதுக்கப்புறம் நார்மலான வாழ்க்கையை சிவகார்த்திகேயன் போய் வாழ்ந்துட்டு இருக்காரு. இவர் தம்பியான அதர்வாவை இவரு கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்டு இருக்காரு. இவரு அதர்வாவும் இந்த போராட்டத்துல பங்கேற்று இவரும் போயிட்டு இருக்காரு. ஒரு சுச்சுவேஷன்ல அதர்வா கூட கை கோக்குறாரு சிவகார்த்திகேயன். 2 பேரும் சேர்ந்து இந்த போராட்டத்தை நடத்துறாங்க. ஜெயம் ரவி சார் இந்த படத்துல என்ன ரோல் பண்ணிருக்காருன்னா போலீஸ் கேரக்டரா பண்ணிருப்பாரு. அவருக்கு ஒரு சென்டிமெண்ட் வச்சிருப்பாங்க. சிவகார்த்திகேயனும் இவருக்கும் ஸ்டார்டிங்ல ஒரு பிரச்சனை இருந்திருக்கும். அதுக்காக ஒரு 6 வருஷம் இவருக்கு பனிஷ்மெண்டா வேற ஸ்டேட்ல போஸ்டிங் போட்டிருப்பாங்க. 6 வருஷம் கழிச்சு இதே ஊருக்கு இவர் போஸ்டிங் ஆகி வருவாரு. இதுக்கப்புறம் சிவகார்த்திகேயனை கண்டுபிடிக்கிறாரு யாரு நம்மள. இவர் ஒரு ஸ்டார்டிங் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும். அதுக்காக இவர் தேடி வராங்க. இந்த இந்தி ஒழிப்புல இவரு தடுக்கிற இந்த போராட்டத்தை தடுக்கிற போலீஸா இருக்காரு. உருவாக்கின நெருப்பு வேகமா எரியும். இதுக்காக இவர் என்னென்ன பண்ணாரு அப்படிங்கிறத படத்தை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கங்க. சிவகார்த்திகேயனும் இவருக்கும் ஒரு நல்ல ஆக்ஷன் ஃபைட்டிங்லாம் சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. இதுல சிவகார்த்திகேயனோட ஜெயம் ரவியோட ஆக்டிங்கும் வில்லன் கேரக்டரும் அவர் பயங்கரமாகவே பண்ணியிருப்பாரு. அவனே வருவான். சூப்பரா இருந்திருக்கும். சிவகார்த்திகேயன் பழைய நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்த சிவகார்த்திகேயன் இல்லாம இந்த படத்துல ஒரு தனி கேரக்டரா நல்லா பண்ணியிருப்பாரு. சிவகார்த்திகேயனோட ஜெயம் ரவி சார் இந்த கேரக்டர் சூப்பரா பண்ணியிருப்பாரு, வில்லன் கேரக்டர். இந்த படம் முழுக்க முழுக்க சிவகார்த்திகேயனோட ஜெயம் ரவி படமா இல்லாம சுதா கங்குவா அவங்க டைரக்ஷன் நடந்ததுனால அவங்களோட படமாவே முழுக்க முழுக்க இருக்கும். அவங்களோட டைரக்ஷன் ஸ்கிரீன் பிளே சூப்பராகவே கொண்டு போயிருப்பாங்க. இந்த போராட்டத்தினால நிறைய உயிர் சேதம் அடையுது. இப்படியே போயிட்டு இருக்கு. ஊர் முழுக்க சண்டையாகவும் சத்திரமாகவுமே போயிட்டு இருக்கும். இன்டர்வல் வரைக்கும் நார்மலா போயிட்டு இருந்த படம் இன்டர்வலுக்கு அப்புறம் இன்னும் பயங்கரமா போராட்டம் சண்டை அப்படிங்கிறத போராட்டமாகவே படம் முழுக்க கொண்டு போயிருப்பாங்க. இப்படிதான் இந்த படம் முழுக்கவே இருக்கும். அடுத்தது இந்த படத்தோட ஹீரோயினி ஸ்ரீலீலா. அழுக்கு மூட்டியா வந்தா மண்டேல எப்படி ஏறும்? அவங்க என்ன கேரக்டர் பண்ணிருப்பாங்க, சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியா தான் பண்ணிருப்பாங்க. அவங்க ஒரு தெலுங்கு ஸ்டேட்டு. ஆனா இவங்க தமிழுக்காக இவங்களும் போராடுவாங்க. சிவகார்த்திகேயன் இவங்களுக்கும் லவ் ஆகும். இந்த லவ்லயும் இந்த போராட்டத்திலயும் ஒரு லவ் இருக்கும். நல்லாவே பண்ணியிருப்பாங்க. அவங்களோட வாய்ஸும் சூப்பரா கொடுத்துருப்பாங்க. நல்லா தமிழ்ல பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோட பிளஸ் அண்ட் மைனஸ் பார்க்கலாம். பிளஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஜிவியோட பேக்ரவுண்ட் மியூசிக் தான். சாங்ஸுமே ஒவ்வொரு சாங்ஸ் ஒரு மாதிரி இருக்கும். ஒரு சாங்ஸ் நல்லா சூப்பராக வச்சிருப்பாங்க. ஒரு 2 சாங்ஸ் படத்துல நல்லா இருக்கும். மற்றபடி பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் 100வது படமானாலும் கொஞ்சம் சிறப்பாக பண்ணியிருப்பாரு. படத்தோட மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதுல நிறைய கேரக்டர் நடிச்சிருப்பாங்க. இந்த கேரக்டரை இன்னும் கொஞ்சம் படத்துல காட்டியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்போம். இந்த எப்படி சொல்லலாமான்னு பாக்குறேன். இந்த படத்துல ராணாவும் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு. அவர் கொஞ்சம் சீன்லயே அவரை கொண்டுருவாங்க. அவர் எதுக்கு வராரு பாகுபலியில அப்படி பார்த்தா ராணாவை இவர் கொஞ்சம் சீனுக்கு வருவாரு, அப்புறம் மறுபடியும் இவரை கொண்டுருவாங்க. அதுக்கு வேற ஏதாவது கேரக்டர் சூஸ் பண்ணிருக்கலாம். ராணாவை இந்த படத்துல வேஸ்ட் பண்ணிட்டாங்க. என்னோட கருத்துக்கு இந்த படம் கண்டிப்பா ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம். ஜனநாயகம் இந்த பொங்கலுக்கு நம்ம மிஸ் பண்ணாலும் பராசக்தியை கண்டிப்பா ஒரு டைம் போய் பார்க்கலாம். ஜனநாயகம் அடுத்த படம் ரிவ்யூவாக நான் கண்டிப்பா போடுவேன். இந்த படத்தை கண்டிப்பா நீங்க ஒன் டைம் போய் தியேட்டர்ல பாருங்க. படம் சூப்பராகவே பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி புது மூவியோட ரிவ்யூ பத்தி தெரிஞ்சுக்க இன்னும் ஒரு ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.